ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியா. இன்னைக்கு 2 கதை சொல்ல போகிறேன். ஒரே கருத்துள்ள 2 கதை. ஒரு மியூசியம் ஒன்று இருந்துச்சு. அந்த மியூசியத்தில் ஒரு கண்ணாடி ரூம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சா எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நம்ம முகம்தான் தெரியும். அப்படி ஒரு கண்ணாடி ரூம். அந்த ரூமை பார்க்கறதுக்கு டெய்லி அந்த மியூசியத்தில் பெரிய க்ரௌடே வரும். ஒரு நாள் வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூமை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த மியூசியத்துக்கு வெளியில் எப்போவுமே நாய்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு நாய் என்ன பண்ணுச்சுன்னா, தவறுதலாக இந்த ரூமுக்குள்ளே வந்துருச்சு. அந்த ரூமுக்குள்ளே வந்த நாய் நாலா பக்கமும் அதோட முகம் தெரிஞ்சதுனால நிறைய நாய்கள் நம்மளை சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்கு. இது குறைக்க அதோட ரிஃப்ளெக்ஷனில் எல்லா நாய்களும் நம்மளை பார்த்து தான் குறைக்குது அப்படின்னு நினச்சிருக்கு. இது நைட்டு ஃபுல்லாக நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் வாட்ச்மேன் வந்து பார்க்கும்போது ரூம் கதவு திறந்து இருக்கதை கவனிச்சிருக்காரு. ஆஹா, நம்ம தான் பூட்டாமல் போயிட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த ரூமுக்கு போய் எட்டி பார்க்கும்போது அங்கே தவறுதலாக ரூமுக்குள்ளே வந்த அந்த நாய் செத்து கிடந்திருக்கு. இப்போ 2வது கதைக்கு வருவோம். ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு வந்திருக்கார். நிறைய ஜோக்ஸ் சொல்லி சிரிக்க வைக்கிறது தான் அவரோட வேலை. அவர் ஜோக்ஸ் சொல்லி சிரிக்க வைக்கிறதுனால அவரை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவர் சிரிக்க வச்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சரியான ஒரு கருத்தையும் புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவரை சுற்றி 30 பேர் இருந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஜோக் ஒன்று சொல்லியிருக்காரு. எல்லாரும் விழுந்து சிரிச்சிருக்காங்க. இதை கவனிச்ச அவர் திரும்பவும் அதே ஜோக்கை சொல்லியிருக்காரு. இந்த தடவை பாதி பேர் தான் சிரிச்சிருக்காங்க. இதையும் கவனிச்ச அவர் திரும்பவும் அதே ஜோக்கை சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தடவை யாருமே சிரிக்கலை. அப்போ அதிலிருந்து ஒரு ஆள் கேட்டிருக்காரு, என்ன சாமி, நீங்கள் சொன்ன ஜோக்கே திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, ஏன்பா, நான் முதல் தடவை ஜோக் சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சிங்க. 2வது தடவை அதே ஜோக் சொன்னபோது பாதி பேர் தான் சிரிச்சிங்க. 3வது தடவை அந்த ஜோக்கை நான் சொல்லும்போது யாருமே சிரிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு நடந்த கெடுதலை மட்டும் ஏன் திரும்ப நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு தடவை நினச்சதோடு விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சாமியார் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஒரு தடவை ஒரு ஜோக் சொல்லும்போது நமக்கு வர்ற சிரிப்பு அதை 2வது தடவை சொல்லும்போது வர்றது கிடையாது. ஆனால் ஒரு தடவை நமக்கு நடந்த கெடுதலை நாம் பல தடவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறான விஷயங்கள் நடந்திருக்கும். மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய சோகமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் விட்டு வெளியில் வந்துடணும். திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதனால் நமக்கு கெடுதல் தான். திரும்ப உங்களுக்கு நடந்த கெடுதலை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே போன நாய் மாதிரி தான். தன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு தெரியாமல் அது குறைச்சி அதோட உயிரையே விட்டுருக்கு. நாமளும் அப்படிதான். நமக்கு நடந்த கஷ்டத்தை இல்லை நம்மளை பற்றி யாரோ தவறாக சொன்ன விஷயத்த நமக்கு தெரியாமலேயே திரும்ப நினச்சி கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நாய் மாதிரி நம்ம மனசும் நினச்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நமக்கு என்ன வேண்டாங்கிறதுல கவனம் செலுத்தாமல் நமக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.